வேண்டும் என்று சொன்னால் மகிழ்ச்சியான ஒரு செய்தி. சல்யூட். தரமான ஒரு செய்திகள் கிடைக்கப்பட்டிருக்கிறது. அந்த செய்திகளை பரிமாற வேண்டும் என்பதற்காக நான் இங்கே இணைந்து கொள்கிறேன். ஏமன் ஹவுதி அன்சர்லாவுக்கு ஒரு சல்யூட். தற்பொழுது பிந்தி கிடைக்கிற தகவல் அடிப்படையில் ஏமன் அதாவது செங்கடல் வழியூடாக பயணித்துக் கொண்டிருந்த பிரித்தானியாவுக்கு சொந்தமான இஸ்ரேலுக்கு சொந்தமானதாக கருதப்படுகின்ற பிரித்தானியாவில் பதிவு செய்யப்படக்கூடிய கப்பல் ஒன்றின் மீது ஏமன் ஹவுதி அன்சரல்லா போர்ப்படை வீரர்கள் மிக பெரும் சரமரியான தாக்குதலை நடத்தியிருக்கிறார்கள். இந்த தாக்குதலில் அந்த கப்பல் தற்பொழுது மூழ்கடிக்கப்பட்டிருக்கிறது. அந்த கப்பல் மூழ்கடிக்கப்பட்டிருக்கிறது. இஸ்ரேலுக்கு சொந்தமானக்கூடியதாக கருதப்படுகிற அந்த கப்பல் இப்பொழுது மூழ்கடிக்கப்பட்டிருக்கிறது. இந்த கப்பல் மீதான தாக்குதல் நடத்துவதற்காக 3க்கு மேற்பட்ட பாலிஸ்டிக் மிசைல், அதாவது கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணைகள், 5க்கு மேற்பட்ட ட்ரோன்கள், அதைவிட கடல் வழி ட்ரோன்கள் கூட பயன்படுத்தி இருக்கிறார்கள். இதன் மூலமாக ஒருங்கிணைக்கப்பட்ட தாக்குதல் நடத்தப்பட்டு அந்த கப்பல் இப்பொழுது இந்த நிமிடம் மூழ்கடிக்கப்பட்டுள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. Yemen Aman Post account statement of the Monday that target of the ship Magic says in the Red Sea with 2 unmanned, அதாவது மிக முக்கியமான அவர்களுடைய பேர்ல சொல்லப்படுகின்ற கடல் வழி ட்ரோன்கள் ஊடாக தாக்குதல் நடத்துகிறார்கள். நான் நினைக்கிறேன் 48 மணித்தியாலத்துல 2 கப்பல் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது. 2 கப்பல், அதுல ஒரு கப்பல் மீது படகுல வந்த ஏமன் ஹவுதி அன்சர்லா படைகள் கடுமையான தாக்குதலை நடத்தியிருந்தார்கள். அந்த தாக்குதலின் பொழுது அந்த கப்பல் சேதமாக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. இப்பொழுது இந்த நிமிடம் வருகிற செய்தியின் அடிப்படையில் வெற்றிகரமாக ஏமன் ஹவுதி அன்சர்லா படைகள் நடத்திய அதிரடி அதிவேக தாக்குதலில் இந்த கப்பல் மூழ்கடிக்கப்பட்டிருக்கிறது. நாங்கள் கடந்த காலங்களிலே மிகவும் தெளிவாக தெரிவித்திருந்தோம். ஏமன் ஈரானை தாக்குதல் இஸ்ரேல் தாக்குதல் நடத்துகிறது, மிக பெரும் விளைவுகளை சந்திக்கும். ஹவுதி அன்சர்லா என்ன செய்து அப்படின்னா, பலஸ்தீன மக்களுக்காக தங்களது தோள்களை கொடுத்திருக்கிறார்கள், தாங்கள் இதயங்களை தந்திருக்கிறார்கள். அந்த வகையில இந்த ஈரான் இஸ்ரேலை திருப்பி அடித்த இந்த நிமிடத்துல இப்பொழுது நடைபெறக்கூடிய 3வது கப்பல் மீதான தாக்குதலாக இது பார்க்கப்படுகிறது. 3 கப்பல் ஈரான் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கின்ற அந்த காலப்பகுதியில நீங்கள் பார்த்திருந்தீர்கள், தெரிந்திருக்கும். ஒரு கப்பல் அந்த அந்த ராடர் திரையிலிருந்து காணாமல் போயிருந்தது. இன்று வரை அந்த கப்பலுக்கு என்ன ஆனது கூட தகவல் இல்லை. ஆனால் இன்று காலையிலே நாங்கள் எதிரி.comல செய்தி போட்டிருந்தோம். அதிலே அடிக்கப்பட்டிருக்கிறது. வாட் a great man. 175 பேர் இன்னைக்கு எதிர் நியூஸ் லைவ்ல அடிக்கிறீங்க. வாட் a great man. இப்படி அடிச்சா இப்படி அடிக்கணும். அதாவது பலஸ்தீன மக்களை தாக்குதல் நடத்துகின்ற பொழுது, பலஸ்தீன மக்கள் மீது தாக்குதல் நடத்துகின்ற பொழுது இந்த இஸ்ரேலுடைய முகவர்கள் ஊடாக மிக பெரும் தாக்குதலை நடத்தி அந்த பலஸ்தீன மக்களை பழி எடுத்துக் கொண்டிருந்தான். இந்த நிமிடம் ஹவுதி அன்சர்லா ஏமன் அன்சர்லா போர்ப்படை வீரர்கள் மிக பெரும் தாக்குதல் நடத்துகிறார்கள். உண்மையில் அவர்கள் வீரர்கள், அவர்கள் சொல்லி அடிக்கிற கில்லாடி அவர்கள். ஏமன் ஹவுதி அன்சர்லா எனக்கு பிடித்த விஷயம் என்றால், அவர்கள் தங்களுடைய மக்களுக்காக அந்த போராடுகிறார்கள் இல்லையா? அந்த மக்களுக்காக அவர் போராடுகிறார்கள். என்ன நடக்கிறது இன்றைக்கு? என்ன நடக்குது? அடின செம அடி. அதாவது பாருங்க, பலஸ்தீனத்தினுடைய ஆக்கிரமிக்கப்பட்ட பகுதியை நோக்கி சென்று கொண்டிருந்த இந்த கப்பல் மீது, அதாவது இஸ்ரேலுடைய துறைமுகத்துக்கு சென்று கொண்டிருந்த, செங்கடல் வழியூடாக சென்று கொண்டிருந்த இந்த கப்பல் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதில் அந்த கப்பல் இந்த நிமிடம் மூழ்கடிக்கப்பட்டுள்ளதாக ஏமன் ஹவுதி அன்சர்லா படைகள் தெரிகின்ற ரெட் அண்ட் அரபியன் சி, அதாவது செங்கடல் மற்றும் அரபி கடலூடாக பயணித்துக் கொண்டிருந்த பொழுது the naval missile and drone forces the Yemen armed forces targeted the ship அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அதாவது ட்ரோன் வழி தாக்குதல் அண்ட் ஏவுகணை தாக்குதலூடாக அடித்து தரமட்டமாக்கிருக்காங்க. இதை விட வேற என்ன வேணும்? சல்யூட். இதை விட வேற என்ன வேணும்? அந்த மக்கள் அவலப்படுகின்ற பொழுது, நாங்கள் எந்த ஒரு நாட்டுக்கு ஆதரவானவர்கள் அல்ல, எந்த ஒரு நாட்டு படைகளுக்கு ஆதரவானவர்கள் அல்ல. ஆனால் அந்த பாதிக்கப்படுகிற மக்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு உரத்து குரல் கொடுப்பதில் இந்த வன்னிமேந்தன் எப்பொழுதும் தவற மாட்டான். நீ என்னெல்லாம் அந்த முடக்கினதுக்கு போட்டதுக்கெல்லாம் ஹவுதி என்று சொன்னா முடக்கின, ஹமாஸ் என்று சொன்னா முடக்கின, பலஸ்தீன விடுதலை போராளிகள் சொன்னா எனக்கு அடிச்ச, எப்படிலாம் நறுக்கினேன். நான் இன்றைக்கு குரலை விட்டு கொடுக்கல. ஏன்னா அது மக்கள். இது மாண்பு மிகு ஒரு நடவடிக்கை. ஈரான் விழுந்து விடும், ஈரானை அழித்து விடலாம் கங்கணம் கட்டி கூட வந்தீங்கல்ல, நீ அடிச்ச ஈரான்ல போய் கைய வச்ச, என்ன நடந்துச்சு? கட்டால இருக்கக்கூடிய உங்களுடைய விமானப்பட தளத்தினுடைய இலக்கு வச்சு அடிச்சாங்களா இல்லையா? வேறத்தால 8 ல 40 ஏவுகணை சொல்லப்படுது. ஆனா அமெரிக்காவுடைய தகவல்படி 8 ஏவுகணை அடிச்சானா இல்லையா? என்ன தொட்ட உன்னை விட மாட்டோம், அடிச்சான். இப்படித்தான் அடிக்கணும். ஈரானுக்கு இதுக்கு சல்யூட். நான் ஏன் ஈரான் எனக்கு சுலைமானி ஐயா ரொம்ப பிடிக்கும்.
ஈரானுடைய மிக முன்ன புரட்சி தளபதி, இரண்டாவது தளபதியாக இருந்தவர் சொலமானி எனக்கு பிடிக்கும். நீ ஈராக்ல வச்சு அந்த மகான போட்டாய். இன்னைக்கு என்ன நடக்குது? என்ன நடக்குது இன்னைக்கு? அப்ப இஸ்ரேலுக்கு சொந்தமான கப்பல் இப்பொழுது மூழ்கடிக்கப்பட்டிருக்கு. இது வெற்றிகரமான செய்தியாக இப்பொழுது ஏமன் ஹவுதி அன்சார் படைகள் அறிவிச்சாங்க. வாவ், அடுத்த செய்தி. வாட் 2 கப்பல் அடிச்சிட்டாங்க. வாட் a great man. ஏன் ஆமிசே மஜிக் சி ships attack. வாவ், கப்பல் தற்பொழுது கப்பல் எரிந்து கொண்டிருக்குது. அதாவது சரக்கு கப்பல் தான் படத்தை பார்த்து கொண்டு, அதாவது அந்த ட்ரோன், கடல் வழி ட்ரோன் போய் அப்படியே அடிக்குது. அடிச்சு கப்பல் அடிச்சு அப்படியே பத்தி எரியுது. காட்சியில் பார்க்கின்ற பொழுது அழகா இருக்குது. சொல்லி அடிச்சுக்காங்க. செம்ம அடி. செம்ம அடின்னு சொல்றது. சூப்பர் அடி. அடியண்டா இப்படி இருக்கணும் அடி. அந்த மாதிரி அடி. கம்ப்ளீட் டார்கெட். அதாவது அவர்கள் அறிவித்தார்கள். என்ன அறிவித்திருந்தாங்க? நீங்க வராதீங்க, வந்தா உங்களை அடிப்போம் என சொல்லியிருந்தார்கள். இப்பொழுது அடித்து நொறுக்கிறார்கள். செம அடி. இப்படித்தான் இருக்கணும். அடி என்றால் அந்த மாதிரி இருக்கணும். ஏமன் ஹவுதி அன்சார்ல்லா போர்ப்படை வீரர்கள் மிக பெரும் வெற்றிகரமான தாக்குதலை நடத்தி இஸ்ரேலுக்கு சொந்தமான சரக்கு கப்பலை அடிச்சிருங்க. நீங்க மருத்துவமனை அடிப்பீங்களா? மக்கள் மீது போய் அடிப்பீங்களா? மக்கள் வாழ்விடங்களை அடிப்பீங்களா? பலஸ்தீன மக்களை கேட்கறதுக்கு யாரும் அடிப்பீங்க? இன்றைக்கு இந்த ஏமன் ஹவுதி ஏமன் படை, ஹவுதி அன்சார்ல்லா படைகள், அதே மாதிரி பலஸ்தீன விடுதலை போராளிகள், ஹமாஸ் போராளிகள், லெபனானுடைய விடுதலை போராளிகள், ஹிஸ்புல்லா போராளிகள், அதோட சிரியாவில் இருக்கக்கூடிய போராளிகள், அதே மாதிரி ஈராக்கில் உள்ள போராளிகள் எல்லாத்தையும் ஈரான் ஒருங்கிணைக்குதுன்னு சொல்லி அவர்களை பயங்கரவாதின்னு சொல்லி நீ போய் அடிக்கிற. இன்னைக்கு பாத்தியா 3 கப்பல் கதம். 3 கப்பல் கதம். இப்ப இந்த படம் போட்டிருக்காங்க உறவுகளை. இன்னும் கொஞ்ச நேரத்தில் எதிரில ஒரு 2 மணி நேரம் கழிச்சு அந்த நியூஸ் அப்டேட் பண்ற எதிரி டாக்குமெண்ட்ல போய் பாருங்க. காலையில் நான் போட்டிருந்தேன். அந்த கப்பல் அடிக்கிறது. அதே மாதிரி ரஷ்யாவுடைய ஒரு கப்பலும் வந்து இந்த கெமிக்கலை ஏற்றி கொண்டு போய் இந்த ரஷ்யாவுடைய கப்பல் மீதும் வெடித்து சிதறிப்பதாக செய்தி வந்திருக்கு. அது கடந்த இரவு வந்திருந்த ரஷ்யாவுடைய கப்பலும் வெடித்து சிதறி இருக்கு. என்ன நடந்தது தெரியல. நினைக்கும் சதியா இருக்கலாம். முழுமையான தகவல் இந்த நிமிடம் வரை கிடைக்க போறையில அந்த கப்பலும் பாதிக்கும். ஆனால் ஏமன் ஹவுதி அன்சார் படைகள் 2 கப்பல் மீது தாக்குதல் நடத்துகிறார்கள். ஒரு கப்பல் மூழ்கடிக்கப்பட்டிருக்கிறது. அது பலஸ்தீனத்துடைய ஆக்கிரமிக்கப்பட்ட பகுதி நோக்கி சென்று கொண்டிருந்த அந்த கப்பல் மீது இந்த தாக்குதல், இந்த சரக்கள் எடுத்து செல்கின்ற பொழுது இஸ்ரேலுக்கான கடல் வழிய நல்ல ஒரு ஒருங்கிணைப்பு தாக்குதலை நடத்தி ஏமன் ஹவுதி அன்சார் தடுத்து இருக்குது. அதே மாதிரி பென்குரியன் ஏர்போர்ட்லையும் கடந்த 48 மணி நேரத்தில் தாக்குதல் நடத்தப்பட்டு அந்த விமானப்படம் தளம் இப்பொழுது மூலவும் செயல் முடக்கப்பட்டதாக அந்த படைகள் அறிவித்திருக்கிறார்கள். இது ஒரு வரலாற்று சிறப்பு மிக தாக்குதல். இந்த பலஸ்தீன மக்களுக்காகவும் ஈரானுக்காகவும் எழுந்து நின்று மிக பெரும் தாக்குதலை நடத்தக்கூடிய ஒரு தாக்குதலை இது பார்க்கப்படுது. இந்த கப்பலுடைய விலை வந்து ஏறத்தாழ 3 மில்லியன் அமெரிக்கா டாலர்ஸ் சொல்லி மதிப்பிடப்படுது. அப்ப 3 மில்லியனுக்கு மேற்பட்ட பெறுமதியான இந்த கப்பல்ல சரக்குகளை ஏற்றி போய்கொண்டிருந்த பொழுது சேதமாக்கப்படுது. 3 மில்லியன் கப்பல் பெறுமதி இருக்கட்டும், சரி அளவுடு. ஆனா அதுல எடுத்து செல்லப்பட்ட பொருட்களோட விலை என்னவா இருக்கும் நினைச்சு பாருங்க. அப்ப மிக பெரும் சரவடியை அடிச்சிருக்காங்க. அது மிக பெரும் ஒரு வெற்றி. அதோட ஈரானுடைய ராணுவ தளபதி என்ன சொல்லிக்கிறாங்க என்றால், நாங்கள் எப்பொழுதும் எங்களோட படையணிகள் தயாரா இருக்கு, வந்தால் நாங்கள் கண்டிப்பாக அடிப்போம் அப்படி என்று அவர்கள் சொல்லிக்கிறார்கள். அதை விட காசா மக்கள் மீது தாக்குதல் நடத்திக்கிறார்கள். அதுல சீனாவுடைய வெளியுறவு அமைச்சர் மிக முக்கியமான செய்தியை இந்த உலக நாட்டுக்கும் அமெரிக்காவுக்கும் மிக தெளிவான ஒரு செய்தியை சொல்லுகிறார். ஈரானுடைய அணு உலைகளை தாக்கியது என்பது மிகவும் கண்டிக்கப்பட வேண்டிய ஒன்று. இது உலகத்துக்கு ஆபத்தான ஒரு சமிக்கை அப்படின்னு சொல்லிக்கிறார். அப்படின்னா இன்னைக்கு ஈரான் அணு உலையை அடிப்ப, நாளைக்கு சீனாவுடைய வந்து அடிச்சு போட்டு சொல்லுவா உலக பாதுகாப்புன்னு சொல்லுவாங்க. அப்ப அதனால வந்து நாங்கள் இந்த 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 விடயத்தை நாங்கள் பார்க்கணும். நாங்கள் எங்களுடைய விடுதலைக்காக போராடுகிற ஒரு அமைப்பு. நாங்கள் எந்த இனத்துக்கும் எதிரானவர்கள் அல்ல. ஆனால் எங்கள் மக்கள் லட்சக்கணக்கில் இன்னைக்கு 1,40,000க்கு மேற்பட்ட பாலஸ்தீன மக்கள் படுகாயப்படுத்தப்படுகிறார்கள். ஏறத்தாழ 60,000க்கு மேற்பட்ட மக்கள் இன்னைக்கு படுகொலை செய்யப்படுகிறார்கள். ஏறத்தாழ 5 லட்சத்துக்கு மேற்பட்ட வீடுகள் அடித்து நொறுக்கி தரமட்டமாகப்பட்டிருக்கு. இன்னைக்கு சுடுகாடா இருக்கு. இன்னைக்கு மக்கள் வாழ்விடம் இல்லாம, குடிநீர் இல்லாம, வேலை வாய்ப்பு இல்லாம அலைகிறான். அதே மாதிரி இன்னைக்கு ஈரான்ல 5க்கு மேற்பட்ட மருத்துவமனைகள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு. இந்த தாக்குதலுக்கெல்லாம் செம்ம அடியா கொடுக்கணும்னு சொன்னால்
இஸ்ரேலுக்கு திருப்பி அடிக்கணும். நீங்கள் வந்து ஈரானுடைய 2 ராணுவ தளபதிகளை கடந்த 24 மணித்தியாலத்துல இஸ்ரேல் படுகொலை செஞ்சிருக்கான், படுகொலை செய்திருக்கிறார்கள். ஆகவேதான் நாங்கள் சொல்றோம், இது மிக பெரும் ஒரு முக்கியமான செய்தி. நாங்கள் ஈரானுடைய அனைத்து ராணுவ தளபதிகளையும் இல்லாத அழிப்போம் என நேரடியாக எச்சரிக்கை விடுது இஸ்ரேல் மொசாட். என்ன மொசாட், நீ எந்த அப்பன் வந்தாலும் எங்களை ஒண்ணும் பண்ண முடியாது ஈரான் அடிக்குது. அப்ப ஈரானுடைய இந்த திமிர், இந்த நாங்கள் எங்களால் முடியும் என்கின்ற அந்த ஓர்மம், இதை கண்டுதான் பயப்படுறான். நாங்கள் அடிச்சா கையை கட்டி கொண்டு இருக்கோம், மண்டையில வந்து குத்துவோம், ஆமா சார் போட்டுக்கொண்டு, ஆமா சார். அது ஈரான் ஓகே பண்ணுதா? அதனால ஈரான் அடிச்சா மட்டும் உங்களுக்கு வலிக்குது, நாய்க்கு எங்க அடிச்சாலும் காலத்துக்கு நல்லா ஓடணும். அது மாதிரி அடிச்சா நீங்க வலிக்குது. நாங்கள் இனத்துவ விஷயத்துல கற்கலைங்க, இனவாதத்தை பற்றி பேசல. எல்லாரும் மனிதர்கள் தானே. எத்தனை மருத்துவமனையை நீங்க அடிச்சு உடைச்சிங்க, பலஸ்தீன மருத்துவமனை. இன்னைக்கு ஈரான்ல போய் 5 மருத்துவமனையை உடைச்சா உங்களுக்கு அடிக்காம விடுவானா? நீ பலஸ்தீனத்துல போய் அடிக்கல என்ன சொன்னீங்க? அங்க ஹமாஸ் என்ற போராளிகள் இல்ல, ஹமாஸ் என்ற பயங்கரவாதிகள் இந்த பங்கருக்கான இஸ்ரேல்காரன் சொன்னா. இப்ப அதே அவை சொன்ன இஸ்ரேல்காரன் சொன்ன அதே பதில திருப்பி இப்ப நம்ம ஈரான் என்ன செஞ்சிருக்கு? வச்சு விட்டான் மருத்துவமனைக்குள்ள, பங்கர்களுக்குள்ள இவேண்டி ஆக மொசாட்டின் ஆக அப்படியே அட்டின் தரமட்டம் வந்துட தவளை பாத்தீங்கன்னா சும்மா பதறுது. அப்ப ஹவுதி அன்சரல்லா வந்து ஏமன் அன்சரல்லா வந்து மிக பெரும் தாக்குதல் நடவடிக்கையை ஆரம்பித்திருக்கிறார்கள். அதே மாதிரி வந்து ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் யூஎஸ் அல் அசாட் ஈராக்குடைய அமெரிக்கா ராணுவ தளம் இப்ப கதை நடக்குது. சுத்தி வளைச்சி ஈரானுடைய போர்ப்படைகள் சுத்தி வளைத்து மிக பெரும் தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கிறாங்க. இந்த நிமிடம் அடுத்த செய்தி வந்திருக்கு என்ன அப்படின்னா, ஈராக் இருக்கக்கூடிய அல் அசாத் ராணுவ தளம் மிக முக்கியமான ராணுவ தளம். ஈராக்கு அந்த மத்திய அரபு நாடுகள்ல முக்கியமான தாக்குதல் படையணிகளை ஒருங்கிணைக்கிற ராணுவ தளமா இந்த அல் அசாட் ராணுவ தளம் இருக்கு. நீங்கள் நீண்ட காலமாக மத்திய ஈராக்ல நடக்கிற தாக்குதல் என்ற பின்னணி ஒருங்கிணைப்பும் இந்த சொலைமானி ஐயாவை ஈரானுடைய ராணுவ தளபதியும் 2ஆம் நிலை தளபதி சொலைமானி அவரை இல்லாத அளிப்பதற்கான ராணுவ நடவடிக்கை உத்தி எல்லாத்தையும் இயக்கினதான் இந்த அல் அசாத் ராணுவ முகாம் தான் இயக்கினது. இங்கிருந்தான் இந்த ஊனா போனவங்களை இயக்கி அந்த ராணுவ தளபதியிலும் போட்டுதான். இன்னைக்கு அந்த ராணுவ தளத்தின் மீது அடி விழுந்திருக்கு. அதை விட பாத்தீங்கன்னா இப்போ லெபனான் ஹிஸ்புல்லா போர்ப்படைகளுடன் சமாதானத்துக்கு வரணும்னு சொல்லி ஒரு அழைப்பை இஸ்ரேல் விட்டதுக்காக செய்தி வருது. ஹமாஸ் போர்ப்படை வீரர்களுடன் நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு வரோம், கைதியில தாண்டு அவன் வந்து உண்ட நாட்டுக்கு வந்து 2 ராணுவ முகாம் அடிச்சு ஒரு 400க்கு மேற்பட்ட ராணுவத்தை அள்ளிட்டு போனான். நீங்க சொன்னது 200 பேர் தான் கைதண்டு. அவன் கொண்டு அவனுக்கு தான் தெரியும். நீங்களும் சொல்லல, அவங்களும் ஒபிஷியலா சொல்லல, குறை கம்மியா தான் அறிவிச்சது. உங்களுக்கு தெரியும் எத்தனை பேர் அள்ளிட்டு போனது. இன்னைக்கு 2 முகாம் அடிச்சு 200 400க்கு மேற்பட்ட உங்களுடைய இஸ்ரேலிய ராணுவத்தை கட்டி இழுத்து கொண்டு போனா இல்லையா? இது உங்களுக்கு மிகப்பெரும் அவமானமா இல்லையா? அப்ப அள்ளிட்டு போக மட்டும் மொசாட்ட நாக்கு வலிச்சுக்கிட்டு இருந்தீங்களா? எங்க இருந்தீங்க? அப்ப இந்த அவமானங்கள் உங்களுக்கு மிகப்பெரும் நெருக்கடியை தருது. என்ன தருது நெருக்கடி அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஈரானை விட்டா கூடாது, ஈரானை அடிச்சு நொறுக்கணும். அப்படி நொறுக்கினா மட்டும்தான் எங்களால எழுந்த வாழ முடியும். நான் ஒன்று சொல்றேன் கேளு, ஒருவர் மீது தொடர்ந்து நீ வன்முறை தாக்குதலை நடத்தினால் அவரை அழித்து விடலாம், அவதூறு பரப்புவதனூடாக அந்த நாட்டை இல்லாத அழித்து விடலாம், பொருளாதார தடைகளை விதிச்சு அந்த நாட்டை அடிபணியாக்க அனுப்பினா உனக்கு அடிபணியா மாட்டேங்கிறான் ஈரான். நீ கடந்த 20 வருடங்களாக ஈரான் மீது மிக பெரும் பொருளாதார நெருக்கடி. ஆனா கடந்த 2024ஆம் ஆண்டு 100 பில்லியனுக்கு மேற்பட்ட பொருளாதார வளர்ச்சியை கண்டுட்டான். இன்னைக்கு சீனா, இந்தியா, ரஷ்யா போன்ற இன்னும் குறிப்பிட்ட நாடுகள் இணைந்து அமெரிக்க டாலருக்கு எதிரான ஒரு நாணயத்தை உருவாக்கி இருக்காங்க. அந்த நாணயத்தில கைச்சாத்த போட்டாங்க. அந்தந்த நாட்டு நாணயத்துல ரேட் வர்த்தகம் செய்யலாம்னு உணர்ந்துட்டான். அப்ப அமெரிக்கான எக்கனாமிகளை பெரிய இடிவிட போகுது. அதை கண்டு நீ பயப்படுற. ஈரான் ஆர்மட் ஃபோர்சஸ் ரெடி டு கவுண்டர் ஆல் பிளான் ஆஃப் எனிமின்னு சொல்லிக்கிறாங்க. அதாவது எதிரிகளுடைய எந்த ராணுவ நடவடிக்கையும் எதிர்கொள்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். யார் சொல்றது? ஈரானுடைய ராணுவ தளபதி, படைநிலை தளபதி சொல்லிக்கிறோம். அப்ப மிக பெரும் ஒரு தாக்குதல் என்ற ஈரான் மீது மிக விரைவில் யார் நடத்த போறாங்க? இஸ்ரேல் நடத்த போகுது. இதற்கு பதிலடியா வந்து ஈரான் திருப்பி அடிக்க போகுது. அப்ப ஈரான் ராணுவ தளபதி IRG புரட்சி படையினுடைய தளபதி என்ன சொல்லிக்கிறார் அப்படின்னா, டேய்
பைத்தியக்கார பையில எழுதி வாங்கோ, எங்கள்கிட்ட இருக்கிற ஆயுதங்கள் உங்களுக்கு தெரியாது, நீ இன்னும் பார்க்கல, நீ பார்த்தீங்கன்னா தாங்க மாட்டேன். அந்த மனுஷன் அடிச்சு விடுங்க. என்ன படையண்டா, இதுவரைக்கும் இருந்த புரட்சி போட்ட தளபதிகள் இஸ்ரேல் மீது இப்படியான பொருத்தனமான தாக்குதல் நடத்தினது இல்ல. அவ புதிதா வந்தவர் பச்சு வாங்குற, அவருக்கு மேல்நிலை அதிகாரிகள், அவரோட ஒண்டா பயணிச்சவங்க, அவரை வளர்த்தெடுத்தவங்க, பயிற்சியில கொடுத்தவங்க, போரிய தந்திரங்களை கற்றுக் கொடுத்தவங்க, பல நாட்டினுடைய வளர்ச்சிக்காக பல தியாகங்களை செய்தவர்கள் இல்லாத போய்க்கு அந்த மனுஷனுக்கு வலிக்கு மாதிரி அணிஞ்சிக்கல. அடி 55க்கு மேற்பட்ட மொசாட் உளவுத்துறையோட தொடர்பு உள்ளவர்கள் அள்ளிவிட்டாங்க. ஈரான் அள்ளிட்டு இன்டர்நெட்டை டிஸ்கனெக்ட் பண்ணி போட்டு அங்க போய் தூக்கிட்டாங்க. அப்ப எங்கடா போன் வேலை செய்த பார்த்தா இந்தியா தூக்கிக்கிட்டா கழிஞ்ச. அவங்க இங்க அறிவிக்காம சத்தம் போடாம டக்குன்னு எல்லாத்தையும் தூண்டிச்சு விட்டாங்க. தூண்டிச்சு விட்டு போய் செக் பண்ணி பார்த்தா அங்க எல்லாம் மாப்பிளம் எல்லாம் மாட்டி போடணும். ஏண்டா இணையம் தூண்டிச்சு கிடக்குது, இங்க இணையம் பேசுறது போய் பார்த்தா எல்லாம் மொசாட்டின் ஆக்கள் அதுக்கு ஒரு கறி கொடுக்கப்பட்டிருக்குது, அதுல இருந்து நடக்குது ஆப்ரேட்டிங். அப்ப வாட்ஸ்அப் எல்லாம் தடை செஞ்சு போட்டு பூந்து விளையாடி விட்டாங்க. அவங்கள்ட்ட சிக்கினா என்ன நடக்குது தெரிந்தானே, ஈரானுடைய ராணுவ திட்டம் நீங்கள் ஒரு உளவாளிகள் சிக்கினீங்கன்னா நொங்கு எடுத்து விட்டுருவாங்க. அதுல 5 பேருக்கு தூக்கு தண்டனை கூட கொடுத்துருக்க செய்தி வந்திருக்கு. அப்போ இன்னைக்கு ஈரானுடைய மோஸ்ட் ஆஃப் ஈரானியன் டிஃபென்ஸ் ஃபெசிலிட்டிஸ் நாட் சோவன் yet IRC அட்வைசர் சொல்லுகிறார், நாங்கள் எங்களுடைய ஆயுத பலத்துடைய பல பகுதிகளை நான் உங்களுக்கு இன்னும் காண்பிக்கவில்லை. நாங்கள் மிக முக்கியமான யுத்தம் பெறுவோடு தான் பாவிப்போம், எல்லாம் அண்டர் கிரவுண்டுக்கு எல்லாம் வச்சிருக்கிறோம். நீ என்றைக்கு எங்கள் மீது ஒரு முற்றுகையான தாக்குதல் நடத்த புரிய இறுதி கட்டத்தில் அதெல்லாம் வெளியில வரும் அப்படின்னு சொல்லிக்கிறது யாரு? வாரியெல்லாம் IRC படையினுடைய புரட்சி படையினுடைய தளபதி சொல்லிக்கிற அடிச்சு நொறுக்கிறாங்க. கடல் வழி உண்மையில ஒரு இந்த இடத்துல இந்த அரபிய தேசத்தை நேசிக்கக்கூடிய மக்கள் ஒன்றை மட்டும் புரிஞ்சு கொள்ளுங்க, இது அரபிய தேசத்துக்கு மட்டுமான ஒரு எச்சரிக்கை இல்லை, இது சர்வதேச ரீதியிலான மக்களுக்கான ஒரு பரபரப்பான எச்சரிக்கை. பல நாடுகளுடைய பொருளாதாரத்தை சாப்பிட நடவடிக்கை. இந்த இடத்துல இன்றைக்கு செங்கடல் 3வது கப்பல் மீது தாக்குதல் நடத்தப்படும். கடந்த 48 மணி நேரத்துல ஏமன் ஹவுதி அன்சலா படைகளால 2 கப்பல் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு. அதுல 1 இப்ப மூழ்கடிக்கப்பட்டதா படத்தை போட்டுக்கிறாங்க. அடுத்தது 10 எரியுது, 2 கப்பலும் எரியுத காட்சி வந்திருக்குது. 1 சிங்கிங் 1 புல்லா மூழ்கடிட்டான். அப்ப மிகப்பெரும் வெற்றிகரமான தாக்குதல். இப்போ இதுக்கு சாம்பிளுக்கு பயன்படுத்தப்பட்ட ஆயுதத்தை பாருங்க. அதாவது 5 ஏவுகணை, அதே மாதிரி 5 ட்ரோன் வழி தாக்குதல், மேலால 3, கீழால போய் 2 அடிச்சிருக்கு. கீழால போனா அடிச்சு சும்மா சொல்லிட்டு அடிக்குது, திசை திருப்பி போட்டு அடிக்குது. இப்ப என்ன என் கேள்வி என்ன அப்படி என்றால், இஸ்ரேலுடைய பண பலத்துல அமெரிக்காவுடைய யுத்த கப்பல், பிரித்தானியாவோட யுத்த கப்பல் எல்லாம் காவல் காக்குறீங்க. நீங்க பெரிய அயன்டோம் ஏவுகணையை வச்சுக்கிறீங்க, இஸ்வின் ஒன்றை வச்சுக்கிறீங்க, வந்தா அடிக்கிறது. இவங்களோட இந்த விமானத்தினுடைய விலை $2000 $2,000 அந்த $2,000 விமானத்தை விழுக்கிறதுக்கு இவ $1,00,000 செலவிலான ஏவுகணை அடிக்கிறார். இப்ப யாருக்கு பொருளாதார? இந்த 5 ஏவுகணைகளை சுட்டு விழுத்ததுக்கு எத்தனை அடிச்சிருப்பீங்க? ஒன்றும் விழுத்த முடியல. இந்த 5 விமானங்களை சுட்டு விழுத்ததுக்கு எத்தனை அடிச்சிருப்பீங்க? ஒன்றும் விழுத்த முடியல. இந்த கப்பல் மூழ்கி போச்சு. யாருக்கு அவமானம்? நீ பலசாலியா இருப்பதுல முக்கியம் இல்ல, நீ பலமா இருக்கிறதுல எப்பவுமே பலமா இருக்கிறதா காட்டிக்கொள்ளும். அப்ப உங்களோட ஏவுகணை திறன் எங்க போச்சு, ராடர் சிஸ்டம் எங்க போச்சு? அப்ப ராடருக்கு சிக்காம இந்த கப்பலை அடிச்சு மூழ்கடிக்கிறான்னா அப்ப அவன் புதிய யுத்திய கையாளுறான், புதிய வகை ஆயுதங்களை பயன்படுத்துறான் தானே பொருள் இல்லையா? இதுல தோத்து போனதாரு. இப்ப இஸ்ரேலுக்கு முதலாவது கடல் வழி இப்ப முடக்கப்பட்டிருக்கு, வான்வழி முடக்கப்பட்டிருக்கு, வெளியில சொல்ல முடியாது. மிக பெரும் அவமானம். இப்ப கடல் வான்வழி முடக்கி விட்டுட்டு உள்ளுக்க வச்சு நடக்குது அடி. நீ பாலஸ்தீன மக்களுக்கு ஒரு சொட்டு தண்ணீர் கொடுக்காம அந்த மக்களை எப்படி நீ பலிக்கடை ஆக்கினியோ, இனவரியுள் அந்த மக்களை கொத்தா கொண்டு குவிச்சியோ, அதற்கு பதிலடியா இன்னைக்கு இந்த கடல் வழியா ஏமன் ஹவுதியா அன்சரல்லா இன்னைக்கு முடக்கி இருக்கு. இன்னைக்கு ஏமன் பகுதியில நுழைஞ்சு 50க்கு மேற்பட்ட தாக்குதல் மக்கள், அங்க இறந்த முழுக்க அப்பாவி மக்கள், அதுல பல 90% அப்பாவி பொதுமக்கள், 10 விதமான போராளிகள் இருப்பாங்க. ஆனா 90% அந்த அப்பாவி மக்கள்.
ஆனா அந்த மக்கள் சபதம் எடுத்திருக்கிறோம் என்றால் நாங்கள் எங்கள் அரபு தேசத்தை காப்போம், பலஸ்தீன மக்களுக்காகவும் ஈரானுக்காகவும் நாங்கள் தோல் கொடுப்போம் என்று யார் சொல்றான்? இந்த ஏமன் ஹவுதி அன்சரல்லா படைகளும் ஏமன் மக்களும் சொல்றான். இங்கதான் இருக்கு விஷயம், இங்கதான் இருக்கு விஷயம். இங்க இன்னும் களத்துக்குள்ள ஹிஸ்புல்லா வரையில, ஹவுதி ஹமாஸும் இன்னும் வரையில. இன்னும் களத்துக்கு ஹமாஸா முடிச்சுட்டோம்னு சொல்லிட்டு லெபனான ஹைவேக்கெல்லாம் போச்சுன்னா தளபதி மேல நீங்க போட்டுட்டீங்களா? சரி போட்டுட்டீங்க, அதுக்கான பலிகளையும் வேதனைகளையும் விரைவில் அறுவடை செய்வீங்க. இப்ப ஈரான் சொல்லுது, மாப்பிள்ள கொஞ்சம் பொறு, நான் அடிச்சு துவாம்சம் செய்யறேன் மாப்பிள்ள, எல்லாம் கிளியர் பண்ணி விடுறேன், அங்கால போய் அதுக்கு பிறகு நீ உள்ளுக்க போண்டு சொல்லிக்கிறாங்க. இந்த இடத்துல ஈரான் எழுந்து நிக்கணும். ஈரான் மட்டும் இந்த இடத்துல விழுந்து படுத்துன்னு சொன்னா எல்லாம் போயிடும், நாம் காணாம போயிடுவோம். நீ என்ன வடிவேலன்னு சொல்லு, நீ என்ன நக்குமான்னு சொல்லு, இல்ல குஷுப்புன்னு சொல்லி எவன் சொல்லி விட, டேய் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக குரல் விடுற. அவன் எந்த மதமா இருந்தாலும் சரி, எந்த மக்களா இருந்தாலும் சரி, முதல் மனித உயிர்களுக்கு குரல் கொடுக்கப்படும். இன்றைக்கு பாரு, இன்றைக்கு அமெரிக்காவில் நீ அங்க போட்டு அடிக்க, அமெரிக்காவில் இன்னைக்கு 78 பேர் சரி வெள்ளத்தில் சிக்கி 23 சிறுவர்களை காணேன். அதுல கருப்பின மக்களும் தான், வெள்ளையின மக்களும் தான். நானும் ஒரு கருப்பன் தான். அப்ப வெள்ளையின மக்களும் அப்பாவி மக்கள். அப்ப ஒரு இடத்துல நீ கர்மா செய்ய, மறு இடத்துல என்ன நடக்குது? நான் உண்மையை பேசாம என்ன பொய்யா வச்சுக்கிட்டு இருக்கிறேன். SO2 வந்துக்கிறேன். இப்ப கப்பல் மூழ்கடிக்க இல்லையா, செய்தி வரைய இல்லையா? அது சரி, நீங்க பம்பஸ் கட்டின்னு போன படம் தானே. நீங்க பெரிய வீராதி வீரர் பம்பஸ் கட்டிக்கின்னு போற பச்சிலம் பிள்ளைக்கு பம்பஸ் கட்ட, ராணுவத்துக்கு பம்பஸ் கட்டுவாடா பைத்தியக்காரப்பையா? வந்துச்சுதான் இல்லையாடா? அரபிய தேசத்து ஊடகங்களை போட்டு கிழிச்சாங்களே இல்லையா அவங்கள? பம்பஸ் கட்டிக்கின்னு ஒரு படையை பாதிக்கிறீங்க. சிங்களம் கூட அப்படி இல்லை, சிங்கள ராணுவம் கூட அப்படி இல்லை. அதை விட கேவலம் நீங்க. நடந்துச்சா இல்லையா? மிக பெரும் ஒரு கொடூரமான யுத்தம் இந்த மண்ணுல அரபிய தேசத்துல நடக்கைகளை அதற்கு ஏற்றது போல இந்த தீரமான களமுனைகளை ஒருங்கிணைத்து மிக பெரும் தாக்குதலை நடத்தி கொண்டிருந்தார்கள். இது உண்மையிலே ஒரு வரலாற்று சிறப்பு மிக தாக்குதல். இந்த தாக்குதல் என்பதை இந்த சமுதாயம் பார்த்து கொண்டிருக்கு. அப்ப நாங்களே என்ன செய்யறோம்னு சொன்னா, இது மிக முக்கியமான ஒரு விடயம். இந்த இடத்துல இந்த தாக்குதல்கள் ஏன் நடத்தப்படுது, இதனால அவர்களுக்கு ஏற்பட்ட இழப்புகள் என்ன அப்படி என்பதை இந்த மக்கள் புரிஞ்சு கொள்ளணும். இன்றைக்கு ஈரான முற்று முழுத அழிக்கணும் என்று ஓர்மத்தோட இஸ்ரேலும் அமெரிக்கா நிக்குது. இன்றைக்கு முதுகெலும்பு முடிஞ்ச மாதிரி ராணுவங்கள். சரி, நான் கேட்கிறேன், என்ன ஜோக்கர்னு சொல்றீங்க இல்லையா? இந்த இஸ்ரேலுக்கு சம்பு தூக்குற பாட்டியில கேட்கிறேன். நான் இஸ்ரேலுக்கு எதிரானவன் இல்ல, நான் கேட்கிறேன், கோபத்துல ஆதங்கத்துல கேட்கிறேன். சரி, ஈரான்ல அந்த 3 அணு உலையில அடிக்கல இல்ல, 3 அணு உலைகளை அடிச்சு புட்டாமோன்னு வீராப்ப காட்டினே இல்ல, சொன்னீங்கல்ல, செய்தி கொளுத்துறீங்க போட்டு ஈரானுடைய 3 அணு உலைகள் மீது வெற்றிகரமான தாக்குதல். அப்படியா? அப்ப கதிர்வீச்சு வந்து லட்சக்கணக்கான செத்தரடா இருக்கணும். எங்கடா அந்த கதிர்வீச்சு? ஏண்டா எங்கடா அந்த கதிர்வீச்சு? எங்கடா அடிச்சு விடுறது? சும்மா யுத்தம் பண்ண வந்தா பொறிஞ்சு தள்ளி விடு. இதுவாடா? ஊரு பேரியா முதலுக்கு பேசியிருக்கிறேன். இப்போ ஈரான்ல இருக்கக்கூடிய 3 அணு உலைகளை நீ உடைச்சேன்னு சொன்னீங்கல்ல, அமெரிக்காவுடைய விமானங்கள், சிறப்பு விமானங்கள் ஊடாக இந்த மிகப்பெரும் 3 அணு உலைகளை அடித்து நொறுக்கிறோம்னு சொன்னியா இல்லையா? ஆமா சொன்னீங்க. சரி, அப்படி என்ன அந்த அணு உலை பொடிச்சுட்டு செய்மதியில இருந்து அப்படியே பிடிச்சு காட்டிங்க, 3 உடைஞ்சு போச்சு, எல்லாம் காலி. அப்படியா? அப்ப கதிர்வீச்சு ஏண்டா லீக் ஆகல? அந்த கதிர்வீச்சு கசிந்தல இருக்கணும். எங்கடாது ஏன் கசியல? அதுக்கு நெத்தன்யாகு சொல்ற, நாங்கள் தாக்குதல் நடத்தினோம், அது சேதமா தான் இருக்கு. சிறந்த ஒரு தாக்குதல் நடத்தினோம், 3 அணுகுலைகளை நாங்கள் உடைச்சோம். ஆனா தாக்குதல் வெற்றி பெற்றிருக்கு. தாக்குதல் வெற்றி பெற்றிருக்கு. ஆனால் 65% யுரேனியத்தை காணும். அப்ப உங்களை மொசாட்டுக்கு ஆப்படிச்சிட்டேன். நான் சொன்னேன் பைத்தியக்கார பயிர், அப்ப சொன்னேன், இது சும்மா டம்மிக்கு வச்சுக்காங்கிறாங்க.
அவன் செய்யறது வந்து அவன் வேறு இடத்துல வச்சு உங்களை திசை திருப்பி போட்டு உங்களை பேக்காடிக்கிட்டு இருக்கிறான். ஏண்டா எத்தனை முறை அடிக்கிறீங்க அவனை போட்டு வைங்க பப்ளிக்ல வந்து வச்சு இதுதான் என் கூட வந்து காட்டுவானா? நீ போட்டீங்கன்னா பொட்டன்னு அவ்வளவு மக்களும் லட்சங்கள போக மாட்டானா? ஆனா ஈரான் பார்க்க பைத்தியக்காரமா தெரியலடா பைத்தியக்கார பையன் அவங்களுக்கு. அடிச்சு கொளுத்தி விடுறது சும்மா போட்டு கொளுத்தி விடுறது. கொளுத்தி விடுறது. 3 அணு உலைகள் மீது தாக்குதல் நடத்தினீங்க. சரி. இப்ப எங்க என்ன ஆச்சு? என்னதான் ஆச்சு? என்னதான் ஆச்சு? நத்திங் மேன். வேஸ்ட் ஆஃப் டைம், வேஸ்ட் ஆஃப் மணி, வேஸ்ட் ஆஃப் எனர்ஜி, எல்லாம் வேஸ்ட் தான். நேரம் வீண்முறையம், பணம் அநியாயம். ஒரு நாளைக்கு 300 மில்லியன் அமெரிக்க டாலர்களை இஸ்ரேலிய ராணுவம் இந்த போருக்காக செலவு செய்தார். 300 மில்லியன். அப்ப 3.6 பில்லியன் ஒரு மாசத்துக்கு அப்படி பாத்தீங்கன்னா அவ வருடத்துக்கு கிட்டத்தட்ட 36 பில்லியன் அமெரிக்கன் டாலர்ஸ் வருஷத்துக்கு. இந்த நாடு எப்பரா உருப்படும், எப்பரா மூண்டு வரும்? 4 பில்லியன் 12 பில்லியன் அமெரிக்கன் டாலர்ஸ் கட்ட முடியாம ஸ்ரீலங்கா பிச்சை எடுக்குது. அவன் ஒரு வருஷத்துக்கு 36 பில்லியன். நான் சொல்லலப்பா, இது இஸ்ரேலிய ஊடகங்கள் செய்தி போட்டதா இல்லையா? அவனை கொதிச்சானே இல்லையா? அந்த யுத்தத்தை இஸ்ரேலிய மக்கள் எல்லாரும் விரும்புறானா? இல்ல. அவன் இனவரி பிடிச்சவனும் இனவாதிகள் தான் இதை பார்த்துக்கிட்டு இருக்கான். என்ன செய்யணும்? நாங்க என்ன செய்யணும்? நீ தெரியாதனமா ஈரான்ல கைய வச்சுட்ட. இஸ்ரேல் நினைத்தது என்ன அப்படின்னா மக்களே, ஈரான்ல கைய வச்சா ஈரான் கையை கட்டிக்கிட்டு சரணடைஞ்சிடும், எல்லாரும் தூக்கிடலாம், நாங்கள் வெற்றி கொடி கொண்டு அரபு தேசத்தை மிரட்டி தங்களை கட்டுப்பாடுகளை கொண்டு வரலாம்னு தான் பெரிய அண்ணாவும் சின்ன அண்ணாவும் சேர்ந்து பெரிய பிளானிங். யார் பெரிய அண்ணா? அமெரிக்கா. சின்ன அண்ணா பிரித்தங்காரன். பிரித்தங்காரன் கொஞ்சம் பரவாயில்ல, பெரிய அண்ணா தான் பெரிய டிமாண்ட் அவர். அப்ப அவரோட போய் இவர் ரெண்டு கூட்டணியா போட்டுட்டு பார்த்தாங்க. இப்ப எங்களுக்கே பிரச்சனையா வரப்போ இவேண்டா ஒன்றும் அங்க செயல் வந்து போய் கிடக்கு. அப்ப இவங்கள்ட்ட இப்படி ஏண்டா சீனாக்காரனும் வட கொரியாக்காரனும் வந்தா என்ன நிலைமை கொஞ்சம் யோசிச்சு பாரு. வட கொரியாக்காரன் ஏவிக்கிட்டே இருக்கான். ஒரு வருஷத்துக்கு 52 ஏவுகணை சோதனை, 52 ரகரமா செஞ்சு விட்டுருக்கான். அங்கிருந்து அடிச்சான அமெரிக்கா வேர்ல்டு மலையா துண்டான். 15,000க்கு மேற்பட்ட கிலோமீட்டர் சென்று தாக்கக்கூடிய வகையில அவன் வச்சிருக்கான். ஒன்றுண்டா வந்து ஏறத்தால 3000 தொன்னம். ஒரு தொன் இல்லையா, 3 தொன். 3000 தொன்னா 3 தொன்ன காவி கொண்டு அடிக்கக்கூடியது. 3000 கிலோ 3000 கிலோ வெட்டிக்குமான்னு சொன்னா என்ன நிலைமை யோசிச்சு பார். தாங்குமா பூமி? 600 கிலோ 700 கிலோ கட்டுப்படுக்கலாம், 1 தொன் கட்டுப்படுக்கலாம், 1000 கிலோ கட்டுப்படும். 3000 கிலோன்னு நினைச்சு பாருப்பா, நினைத்து பாரு. அது எவ்வளவு மிகப்பெரும் பேரழிவை தரக்கூடிய என்பார். செய்தியில படிக்கின்ற பொழுது சும்மா நெஞ்சு பதப்பதை. அப்ப இந்த ஒவ்வொரு நாடுகள் போட்டி போட்டு போரியல் ஆயுதங்களை மிக வேகமா செஞ்சுட்டு போனான். இதுல எங்கடைய ஒன்று அர்ச்சனா ஒன்று மொட்டை அடிச்சு போட்டு சந்தனத்துல பூசிக்கொண்டு திரியுது, புத்தஞ்சரணம் கச்சாம திரியுது. அது ஒரு குணா பூனா ஒன்று இடையில வந்து நிக்குது. அதுக்கு நாட்டுல என்ன நடக்குதுன்னு தெரியாது, ஒன்றும் தெரியாது. கொஞ்ச நாள் முஸ்லீம் மக்களை போட்டு அடிச்சுது. அவன் தண்டை வேலையை பார்த்துட்டு போறான். இங்கெல்லாம் வந்து தமிழாக்களை கொஞ்சம் போட்டு அடிக்குது. அது ஒரு வீணா பூனா உண்டு. அப்ப இதுல என்ன செய்யலாம் நினைச்சுப்பாரு. இந்த இடத்துல அரபிய தேசம் விழுந்து விடக்கூடாது, கவனமா இருக்கும். இந்த இடத்துல அரபு தேசம் விழுந்து விடக்கூடாது. இவங்கள லிபியாவை கடாபியை கொண்டு போய் இழுத்து போட்டுட்டு படுகொலை செஞ்ச மாதிரி, சதாம் ஹுசேனை போட்ட மாதிரி இப்ப ஈரானுக்கு வந்திருக்கிறாங்க. எங்களோட ஹமானி ஐயாவை போடுறதுக்கு வந்து நிக்கிறாங்க. விடக்கூடாது, ஒரு போதும் விடக்கூடாது. அப்படி நீங்க விட்டுட்டீங்கன்னா நீங்க உங்களை விரோமியை தொலைச்சுதான் போயிடும். எல்லாம் ஒன்றா நில்லு, ஓர்மத்தோட நில்லு. இன்றைக்கு ஈரானை இழுத்து போட்டு அடிப்பான், நாளைக்கு துருக்கி இடகோண போட்டு இழுத்து வச்சு அடிப்பான். ஏன்னா இடகன் தான் சொல்லி போட்டாரு, இஸ்ரேல் வந்து ஜெனசைட் படுகொலையை செய்த நாடு, இதை விடக்கூடாது. ரொம்ப கோபத்தில் நிற்கிறான். அங்க ஒரு பெரிய ராணுவ புரட்சியை ஏற்படுத்தி அவற்றை ஆட்சியை கவுக்கிறதுக்கு பிளானிங் நடக்குது. அவங்களும் கூட 40க்கும் மேற்பட்ட இஸ்ரேலுடைய மொசாட்டை பிடிச்சி போட்டாங்க, அது துருக்கிக்காரன். அது மாதிரி ஈரானுக்குள்ள நடக்குது. எல்லாம் ஒரு பெரிய ஒரு முட்டுகள் நடந்து கொண்டு இருக்கு. விடக்கூடாது, ஒருத்தரையும் விடக்கூடாது. இவங்களெல்லாம் விட்டு வச்சா நாடு தாங்காது. நாடு
தாங்காது. அப்ப என்ன செய்யணும்? அறுக்கணும். எந்த 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 மக்களை அடக்கி ஆண்டு படுகொலை செய்ய இவர்கள் வருகிறார்களோ அவர்களை விடக்கூடாது. அப்ப இந்த இடத்துல ஈராக்ல அந்த மக்கள் படுற அவலம் உங்களுக்கு தெரியும். அப்ப இந்த விடயம் உங்களுக்கு தெரியும். அப்ப இதுல கவனமா இருக்கும். அப்ப நாங்கள் இந்த இடத்துல சரியான முடிவுகளை எடுத்து நாங்கள் நகராம விட்டோம்னு சொன்னால் நாங்கள் இதிலிருந்து காணாம போயிடும். அப்ப உறுதியான முடிவு எடுத்து இந்த அரபு தேசத்து மக்கள் நிமிர்ந்து வாழ ஒண்ணுமா இருந்தால் மிக கவனமா இருக்கும். அப்படி இல்லைன்னு சொன்னா இன்னைக்கு ஈரானை அடிச்சு பாக்குறான், மிரட்டி பாக்குறான். 7 ராணுவ தளபதிகள் இப்ப நேற்று கடந்த 20 2 பேர், அப்ப 9 பேர் என்ன நடக்கிறாங்கன்னு சொன்னா முடிஞ்சிட மட்டும் பாக்குறான், விடக்கூடாது. இப்ப உங்களை விட்டாமன்னு சொன்னா நாங்க காணாம போயிடும். அப்ப தமிழருடைய தேசம் எப்படி அழிக்கப்பட்டதோ 2009ஆம் ஆண்டு எங்களுடைய தமிழருடைய தேசம் எப்படி அழிக்கப்பட்டு அங்கு 1,40,000க்கும் மேற்பட்ட மக்கள் படுகொலை செய்யப்பட்டார்களோ அதே போன்ற ஒரு மிகப்பெரும் ஒரு ராணுவ படுகொலை நடவடிக்கை கொண்ட இந்த பாலஸ்தீனத்துல அரங்கேற்ற மாதிரி இன்னைக்கு ஈரான்ல அரங்கேற்ற போனாங்க. அப்ப ஈரானுக்குள்ள பூந்து இவங்களுடைய முதலாவது நிலப்பாடு சொன்னால் அந்த புத்திஜீவிகளை அழித்தல், விஞ்ஞானிகளை அழித்தல், இந்த ராணுவ கற்கனறிய கற்றுக் கொடுக்கிற அந்த மிகப்பெரிய யூனிவர்சிட்டி பல்கலைக்கழகங்களை அழித்தல். அன்றைய கூட அடிச்சுட்டான் மிக முக்கியமான பல்கலைக்கழகத்தை. அதே மாதிரி பலஸ்தீனத்துல உள்ளதே அடிச்சு விட்டாங்க. அப்ப இதுல கவனமா இருக்கும். இது மிகப்பெரும் ஒரு அபத்தமான ஒரு நாடு. 6,50,000 ராணுவம் கொண்ட ஈரானுடைய ராணுவத்தின மொத்த எண்ணிக்கை 6,50,000. இந்த 6,50,000 ராணுவத்துக்கு முன்னால ஒரு 1,65,000 ராணுவத்தை கொண்ட இஸ்ரேலுடைய ராணுவம் மோதுது. இங்கதான் வழியா பார்க்கணும் இத. அப்ப 6,50,000 ராணுவத்தின எண்ணிக்கை எங்க? 1,65,000க்கு மேற்பட்ட ராணுவத்தை கொண்ட இஸ்ரேலுடைய ராணுவம் எங்க? அப்ப சின்ன படைகளாக உள்ளவன் இன்னைக்கு பெரிய படைகளை மிரட்டான். ஏன் இருக்கணும்னு வழியா முடிவெடுத்துக் கொள்ளு. அரபு நாட்டினுடைய எண்ணெய் இல்லாட்டி இன்னைக்கு உலக நாட்டுல வாகனங்கள் ஓடாது. அப்ப உங்கள்ட்ட பலம் இருக்கு. நீங்கள் உங்களுக்குள்ள ஒரு அடிபாட்டை வச்சுக்கொண்டு இடைக்குள்ள இவங்களை நுழைய விட்டு இன்னைக்கு உங்களோட தேசங்களை அழிக்கிறத பார்த்து கொண்டுக்கிறீங்க. இப்போ ஐரோப்பிய தேசத்துல இப்படி ஒரு அடிபடுவானா இல்ல, அவனெல்லாம் உண்டா நிக்கிறான். நீங்க மட்டும் ஏன் புரிஞ்சிருக்கிறீங்க? நாளைக்கு சுடுகாடு ஆக்கின பிறகு மாப்பிள்ளை கட்டி பிடிக்கிற அளவா ஓரிய. அப்ப இந்த கருத்துக்களை எடுத்து விதைங்க. முதல் இந்த தேசங்கள் உங்களுக்குள்ள சனி முஸ்லீம் இருக்கட்டும், சியா முஸ்லீம்களுக்கு பிரச்சனை இருக்கட்டும், அதை பேர்ந்து பேசி தீர்க்க. இப்ப முதல் இஸ்லாமிய 2 வா, எல்லாரும் ஒரு குடைக்குள்ள வா, வந்து உங்களை நாட்டை பாதுகாத்துக்கொள்ள. எதிர்காலத்துல பெரிய பொருளாதார நெருக்கடி வரப்போகுது. இந்த கொரோனா மாதிரி பல நோய்களை உருவாக போறாங்க. உயிரியல் நோயில் ஊடாக இந்த நாடுகளை தங்களை கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகளை இவர்கள் கையில் எடுக்க போறாங்க அப்படின்னு ஒரு செய்தி வருது. புரியுதா? அப்ப அதற்கு முன்னதாக நீ எப்பவுமே கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்க பழங்க. இல்லைன்னு சொன்னீங்கன்னா நீங்க காணா போய் இல்லைன்னா என்ன நடக்கும்? நீங்கள் காணாமல் போய்விடுவீர்கள். அப்ப இதுல இந்த இடத்துல மிக மிக முக்கியமான ஒரு விடயத்தை நீங்க கருத்துல கொண்டு பயணிக்கணும். அப்படி இல்லைன்னு சொன்னீங்கன்னா காணாம போயிடுவீங்க. காணாம போறீங்கிறத நீங்க சாரி. அப்போ பிந்து வரக்கூடிய ஏனைய செய்திகளை பார்த்தீங்கன்னா அதுலயும் இதைத்தான் சொல்றாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னால், இப்பொழுது ஈரான் மிகப்பெரும் தாக்குதல் ஒன்றை மிக விரைவில் நடத்தக்கூடும் அப்படின்னு செய்தி வருது. இஸ்ரேல் ஈரான் மீது மிகப்பெரும் தாக்குதலை நடத்துவாங்களாம். அது மிகப்பெரும் பேரழிவை ஏற்படுத்தக்கூடிய வகையில இருக்குமா. அதற்கு திருப்பி ஈரானும் அடிக்கும் என்று அவங்க சொல்றாங்க. அப்ப கவனமா இருக்கும். அப்ப யுத்தங்கள் மிக உச்சம் பெற போகுது. இதுல மிகப்பெரும் நெருக்கடிகளையும் பெரிய இழப்புகளையும் இவர்கள் சந்திக்க போறாங்க. இப்ப பாருங்க, நீங்கள
அடியாண்டா அடுத்தான் போட்டு பொழுக்கிறான் ரஷ்யன்காரன் வந்து 101 ட்ரோன் வழி தாக்குதல் 101 கெமிக்காசி ரக கரும்புள்ளி விமானங்கள் ஊடாக தாக்குதல் நடத்திட்டாங்க. கடந்த இரவு உக்ரைனுடைய பல பிராந்திய நிலைகள் மீது ரஷ்யாவுடைய படைகள் கடும் தாக்குதல் நடத்தியிருக்கிறார். இந்த தாக்குதல 101 விமானங்கள் கெமிக்காசி ரக கரும்புள்ளி விமானங்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கு. அந்த விமானங்கள்ல 101 விமானங்கள் அடிச்சு நொறுக்கி இருக்கு. என்னென்னத்தை அடிச்சு நொறுக்கிருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த எரிபொருள் நிலையங்கள், எண்ணெய் குதங்கள், வர்த்தக நிலையங்கள், அடுக்குமாடி கட்டடங்கள், ராணுவ நிலைகள், ராணுவ கருவிகள் தயாரிக்கிற ஆயுத தொழிற்சாலைகள் உள்ளிட்டவைகள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. இந்த தாக்குதலை வந்து இதுவரைக்கும் ஒருவர் பலியாகி 27க்கு மேற்பட்டவர்கள் காயம். நான் காட்சியை பார்த்து கொடுக்க கிட்டத்தட்ட 50க்கு மேற்பட்ட கார் இப்படி சிதறி போய் கிடக்கு. அடுக்குமாடி கட்டடங்கள் பத்தி எரியுது. வணிக நிறுவனங்கள் சிதறி போய் கிடக்குது. மிக பெரும் தாக்குதலை ரஷ்யா நடத்தியிருக்கு. அதுல விமானத்தினுடைய காத்தாடி மாதிரிலாம் காணுது. நினைக்கிறேன் ஒருவேளை ராணுவத்தினுடைய குடியிருப்பு பகுதியா இருக்கலாம் நினைக்கிறேன். அதெல்லாம் அதுல காட்சியில காட்டுது. அதுல எப்படி காத்தாடி எப்படி வரும். அப்ப இந்தியால உக்ரைன் ரஷ்யாவுக்குள்ள யுத்தம் தீவிரம் பெற்றுக் கொண்டிருக்குது. இந்தியால இஸ்ரேல் ஈரானுக்குள்ள மிக பெரும் யுத்தம் நடந்து கொண்டிருக்கு. அப்ப ஹவுதி அன்சரல்லா படைகள் மிக பெரும் சரிவான ஒரு தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இது ஒரு வரலாற்று சிறப்பு மிகு தாக்குதலாக இப்பொழுது ஈரானுக்கு அமையப்பட்டிருக்கு. சரி, அடுத்த செய்தியில பார்ப்போம். ஓஹோ, சம்பவங்கள் தரமாத்தான் நடக்குது. ஓகே, ஓகே. ஹவுதி படைகள் இப்பொழுது பின் வருகின்ற செய்திகள். ஏமன் ஹவுதி அன்சரல்லா படைகள் உத்தியபூர்வமாக சொல்கிறார். ஹவுதி கிளைம் the first ship sinking in this year. இந்த ஆண்டினுடைய இதுவரையான காலப்பகுதியில் மிக முக்கியமான கப்பல் மூழ்கடிப்பாக இந்த கப்பல் பார்க்கப்படுதாமன்னு செய்தி போடுறாங்க. அப்ப அவங்க காணொலி கூட துண்டு காணொலி கூட வெளியிட்டுருக்காங்க. எப்படி எடுத்தாங்க காணொலியோட துண்டு காணொலி வந்து கப்பல் மூழ்குற காட்சியை வந்து படம் பிடிச்சு போட்டிருக்காங்க. அப்போ மிக பெரும் ராணுவ நடவடிக்கை அங்க நடக்குது. பலஸ்தீனத்துக்குள்ள இஸ்ரேல் இந்த பொருட்களை கொண்டு வரதுக்கு இஸ்ரேல் படைகள் அனுமதி அளிக்கலையா. ஏன்னா தங்களோட கப்பல் மூழ்கடிச்சதுக்கு பிறகு இஸ்ரேல் ரிபீஸ் தி அலோவ் தி சேஃப்டி இன் தி 8 ஸ்டேட் ரேஸ் ரக்களை கொண்டு வரதுக்கு உள்ளுக்குள்ள அனுமதி அளிக்கல. அசுரவோட பேச்சுவார்த்தைக்கும் அவன் இடங்கன்னு சொல்லி செய்தி வந்திருக்கு. அவன் மக்களை படுகொலை செய்யறதா அவங்களோட நோக்கிய தவிர வேற இல்லை. இங்க இன்றைய கூட அடிச்சிருக்காங்க. பாவம் அப்பாவி மக்கள் பலஸ்தீனத்துல பரிகாரிக்கணும். எங்க பார்த்தாலும் இப்போ செங்கடல் அலறுது. நான் நினைக்கிறேன் இன்றைக்கு பிரித்தானியாவில் பல எரிபொருள் நிலையங்கள்ல பெட்ரோல் இல்லை அப்படின்னு சொல்லி இந்த டிக்டாக் வலைத்தளம் மூலமாக செய்தியை பார்க்க முடிஞ்சது. பெட்ரோல் இல்லையன்னு, பெட்ரோல் டீசல் இல்லையன்னு பதுக்கிட்டாங்களா அல்லது செங்கடல் தடப்பட்டதால விரையிலையான்னு தெரியாது. நான் நினைக்கிறேன் கூட பதுக்கலாத்தான் இருக்கும். அப்ப அதனால இந்த 2 நாள் யுத்தத்தால வந்து பெட்ரோல் எரிபொருள் தட்டுப்பாடாம் அப்படின்னு சொல்லி செய்தி வந்திருக்கு. அப்ப இந்த செய்திகள் ஒரு மிக மிக முக்கியமான செய்திகள். இப்ப பிரித்தானியாவில் மிக பெரும் செய்தியை சொல்லியிருக்கு. அப்ப மக்கள் இதை சரியா கவனத்துல கொண்டு இந்த நடவடிக்கைகளை முன்னெடுக்க வேண்டும் என்பதில் நீங்கள் குறியா இருங்க. நாளை ஒரு தேசம் இந்த விடுதலை பெற வேண்டுமாக இருந்தால் இதுல மிக மிக முக்கியமா இருக்கணும். எங்களுடைய பாதுகாப்புக்காகவும் பலஸ்தீன மக்களுடைய பாதுகாப்புக்காகவும் ஈரானுடைய பாதுகாப்புக்காகவும் நாங்கள் எப்பொழுதும் எந்த இடத்திலையும் தாக்குதல் நடத்த தயங்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி ஏமன் ஹவுதி அன்சரல்லா படைகள் இப்ப அறிவிச்சிருக்காங்க. அப்ப இந்த இடத்துல மிக முக்கியமான செய்தியை அவர் பகிர்ந்திருக்கிறார்கள். எனவே இது மிக முக்கியமான செய்தி. அதை விட மிக விரைவில் ஈரானுக்குள்ள இஸ்ரேல் மிக பெரும் தாக்குதல் நடத்த போறதா வர்ற செய்தியை பார்க்க முடியுது.
இவங்க என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம். இந்த உளவுத்துறை இஸ்ரேல் ராணுவத்துடைய உளவுத்துறையை மையக்காட்டி செய்தி வெளியிடுறது பார்ப்போமா அது இருக்கா என்ன சொல்றான்னு பார்ப்போம். ஓகே, இவை எப்பவுமே பொறிச்சு தள்ளுறான் மேல. இஸ்ரேலுக்குள் தாக்குதல் நடத்த வந்த ஏமன் ஹவுதி அன்சல்லா படைக்கூடிய கரம்பொலி விமானங்களை தாங்கள் சுட்டு வீழ்த்திக்கணுமா. இஸ்ரேல் சே டவுன் ஃப்ரம் த ஏமன் டவுன் அத்துரத்த நோ அலர்ட் இஷ்யூ. அதாவது அவர்கள் இவருடைய விமானங்கள் வருகின்ற பொழுது அங்க எந்த ஒரு சமிக்கையும் காட்டாம வந்த விமானங்களை தாங்கள் சுட்டு வீழ்த்திக்கணுமா. இப்ப காலையில பார்க்க சொன்னாங்க சில விமானங்கள் வந்ததாகவும் தங்களுக்கு அதை சமிக்கை இல்லாமல் வந்து தாக்குதல் நடத்தினா சொல்லியிருந்தாங்க. அப்ப உங்களோட நாட்டுக்குள்ள உங்களோட ராடர் பாதுகாப்பை உடைச்சு கொண்டு ஏமன் ஹவுதி அன்சல்லா படையினுடைய விமானங்கள் வந்து தாக்குதல் நடத்துன்னு சொன்னா உங்களோட ராடருக்கு சிக்கல் சொன்னா அப்ப ஏதோ ஒரு அந்த புதிய கருவிகளை பொருத்தி கொண்டே அந்த விமானங்கள் வருதுன்னு அர்த்தம் இல்லையா. அப்ப இதுல இருந்து என்ன விளங்குது உங்களுக்கு? இதுல இருந்து என்ன விளங்குது? அப்ப இதெல்லாம் கொஞ்சம் கவனமா இருங்கோ. இஸ்ரேலுடைய ராணுவ பாதுகாப்பு செலவினமும் இஸ்ரேலுடைய ராணுவ நடவடிக்கைகளும் பிசுபிசுத்து போயிருப்பதையும் மிக பெரும் ஒரு அச்ச நிலையில் இருப்பதையும் இந்த விடயங்கள் கோடிட்டு காட்டுகின்றன. ஆக மிக பெரும் ஒரு இழப்பையும் பெரும் அவமானத்தையும் அவள் சந்தித்திருப்பதைத்தான் இந்த விடயங்களை கோடிட்டு காட்டுது. அதை விட அந்த உணவு வண்டிகள் உணவு எடுத்துட்டு போறாங்க, அந்த மக்கள் ஓடுறத காட்டுது. சாரி, ஓகே. ஓகே, இறுதியாக வரக்கூடிய தகவல் இப்போ சமீப மணித்தியாலங்கள் அல்லது ஒரு 20 நிமிடங்கள் வரக்கூடிய தகவல். ஏமன் ஹவுதி அன்சல்லா படைகள் நடத்திய வெற்றிகரமான தாக்குதலில் இஸ்ரேலுக்கு சொந்தமான சரக்கு கப்பல் மூழ்கடிக்கப்பட்டிருக்கிறது. அதுல 5 ட்ரோன் வழி தாக்குதலும் 5 ஏவுகணை தாக்குதலூடாகவும் அந்த கப்பல் மூழ்கடிக்கப்பட்டுள்ளது. 24 மணித்தியாலத்தில் நடத்தப்பட்ட 2வது தாக்குதல் இதுவாக காணப்படுது. காலையில கூட செய்தி போட்டுக்கிறோம், எதிரி டொக்கம்ல இருக்கு, போய் பாருங்க. அதுல ஒரு கப்பல் தாக்குதல் நடத்தப்பட்டதாச்சு. படகுல வந்தவர் நடத்திய தாக்குதலில் கிரினேட் லோஞ்சர்களை கொண்டு தாக்குதல் நடத்தியில் அந்த கப்பல் சேதங்களுக்கு உள்ளாகி உள்ளதான செய்தி வந்திருந்தது. அதோட அந்த செய்தி கடந்து போயிட்டது. ஆனா இப்ப வந்த செய்தி 2 கப்பல் மீது நடத்தப்பட்டிருக்க தாக்குதல். அதுல ஒரு கப்பல் முழுவதுமாக மூழ்கடிக்கப்பட்டிருக்கிறது. மற்ற கப்பல் சேதங்களுடன் சென்ற கப்பல் 24 மத்தியத்துல 2 கப்பலை ஹவுதி அன்சல்லா அடிச்சிருக்கு. அதோட ரஷ்யாவுடைய கப்பல் ஒன்று கெமிக்கல் ஏற்றி கொண்டு போன ஒரு கப்பல் ஒன்று வெடிச்சு சிதறியதாக செய்தி வந்திருக்கு, சுவத்த கப்பல் ஒன்று. அப்ப அதுக்கு நினைக்கிறேன் நேட்டோ படைகள் உக்ரைனுடைய சதிகளாக இருக்கலாம் அப்படின்னு பேசப்படுது. அந்த கப்பல் மூழ்கிச்சுதான் எனக்கு தெரியல, பெரிய வெடிப்பு தகவல் வந்திருக்கு. அதை விட வெற்றிகரமான தாக்குதலை நடத்தியிருக்குது. ஈரானுக்கு ஆதரவாக ஹவுதி அன்சல்லா களத்தில் இறங்கி மிக பெரும் தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த தாக்குதல்ல 24 மதியத்துல 2 கப்பல் தாக்குதல், ஒரு கப்பல் வெற்றிகரமாக மூழ்கடிக்கப்பட்டிருக்கு. அப்ப ஏமன் ஹவுதி அன்சல்லா சொல்லி அடிக்கிற கில்லி என்பதை இந்த தாக்குதலை காட்டியிருக்கிறோம். இந்த தாக்குதலில் மிக வெற்றிகரமான தாக்குதல். அதுல ஒரு கப்பல் மூழ்கடிக்கப்பட்டிருக்குது. இஸ்ரேலுடைய பலஸ்தீனத்தில் ஆக்கிரமிக்கப்பட்ட துறைமுகத்தை நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த சரக்கு கப்பல் மீது வழி மறித்து செங்கடல் அரபு கடல் வழியில மல்லி மறிச்சு அதை அப்படியே சுத்தி வளைச்சு நல்ல ஒரு அடியனை போட்டு அடிச்சு அந்த கப்பலை அப்படியே முட்டுமனதாக அப்படியே மூழ்கடிச்சிருக்காங்க. அப்ப மிகப்பெரும் ஒரு வெற்றிகரமான தாக்குதலை அந்த படைகள் நடத்தி இருப்பதாக அந்த படைகள் செய்திகள் வெளியிட்டிருக்கிறார்கள். காட்சி படங்களை கூட இப்போது போட்டிருக்கிறார்கள். ட்ரோன்ல இருந்து எடுக்கப்பட்ட அந்த காட்சிகள் இப்பொழுது வெளியாகி கொண்டிருக்கின்றன. நினைக்கிறேன் வரும் மத்தியலங்கள் முழுமையான செய்திகள் உங்களுக்கு வர காத்திருக்கின்றன, பார்த்து கொண்டிருங்கள். எதிரி நோக்கங்களில் நாங்கள் வரும் மத்தியலங்கள் செய்திகளை பதிவேற்றம் செய்வோம். மறக்காமல் பார்வையிடுங்கள், உங்களுக்கு செய்தி காத்து கிடக்குது. பிரதானமாக இஸ்ரேல், ஈரான், பலஸ்தீனுடைய செய்திகள் மிக முக்கியமாக காணப்படும். அதே மாதிரி அமெரிக்காவுடைய அல் அசாத் ராணுவ படைத்தளம் மீது
மிக பெரும் தாக்குதல். அங்க படைகளுக்கு ஏற்பட்ட சேதங்கள் தெரியவில்லை. ஆனால் அந்த ராணுவ முகாமிலிருந்து புகைகள் கிளப்புற காட்சிகளை உள்ளூர் வாசிகள் படம் பிடித்து போட்டிருக்கின்றன. எமது ராணுவத்தினருக்கோ ஆயுத ஆளணிக்கு எந்த சேதங்களும் ஏற்படவில்லை என அமெரிக்கா வளமையா சொல்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்படின்னா அங்க இந்த புகை மட்டும் எப்படி ஐயா வருது? பெரிய வெடியோசை மட்டும் எப்படி ஐயா கேட்குது? அதெல்லாம் கேட்கப்படாது மாப்பிள்ள கண்டிய. நம்ம சொல்றதை மட்டும் காதுல போட்டுட்டு போகணும். திருப்பி கேள்வி கேட்கக்கூடாது. ஏன்னு கேளு, நான் தான் உலகத்தின் முதலாளி, பேசப்படாது. சரிங்க சார் அப்படின்னு போயிடும். கேட்கப்படாது. ஆமா, அவர் சொன்னா நீங்க கேட்கும். அவர் ஜேசன் சொன்னா நீங்க ஜேசன் சொல்லணும். நோன்னு சொல்லக்கூடாது. கடலுக்கு மீன் பாலம் கேட்டா அவர் நோன்னு சொன்னா நீங்கள் நோன்னு சொல்லணும். ஜேசன் சொல்லக்கூடாது. நோ வந்தா நோ தான். கடலுக்கு மீன் பாலம் தான் நோன்னு சொல்லணும். ஏன்னா முதலாளி அவர். அடக்கப்படுகிற ஒரு இனத்தினுடைய விடுதலைக்காக எவன் ஒருவன் புறப்பட்டு வருகிறானோ அவனை அழித்து விடுகிற நோக்கோடு தான் இந்த கபட தாரிகள் இருப்பார்கள். அவர்கள் சொல்வதற்கெல்லாம் வாயாட்டுகிற வாடக வாய்களாக நீங்கள் இறந்துவிட்டால் உங்களை கைகூப்பி வணங்குவார்கள். உங்கள் பைக்குள்ள பொக்கெட்டுகளை வந்து தாராளமாக பணத்தை தருவார்கள். விரும்பினால் குட்டியும் தருவார்கள், பொட்டியும் தருவார்கள். நீ குட்டியும் கொண்டு போகலாம், பொட்டியும் கொண்டு போகலாம். ஆனா குட்டி உனக்கு எப்பவுமே ஆப் அடிக்க மாட்டேதான். நீ உனக்கு இப்ப தெரியாது, போக போத்தா நீ புரிஞ்சு கொள்வ. அதான் பேர அது தண்ட பேரையும் கெடுத்து மானத்தையும் வாங்கி உம்மானத்தையும் வாங்கும். அப்ப அது கிட்ட போயிடார், திரும்பி கூட பாத்துறார். அவளை வந்துன்னு சொன்னா கரெக்ட் பண்ணி போட்டு நீயே திருப்பி அடிக்கிறது பிளான் பண்ணி அடிச்சு விடு போட்டு. இனிமேல் இந்த வேலை செய்யக்கூடாதுன்னு அடிச்சு. ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா. ஒரு நாட்டினுடைய ஆட்சி அதிகாரமும் ஒரு போரியல் விடயங்களும் கவுக்க போறதுன்னு சொன்னா இந்த விஷயத்த நான் கவுக்குறான். ஏன்னா பெரிய அவதூல கிளப்ப வருவான். இப்ப வன்னிமேந்தனுடைய இந்த டிக்டாக் தளத்தினூடாக நாங்கள் 101 மனசுல காட்டி கொடுத்துருக்கோம். ஒரு ரக்ஷன் 7 மனசுலத்தை காட்டி முடியாத விட்டா 45-50 நாளுக்கு மேல வச்சு இழுக்கிற பாவி கேட்டா பதிலே சொல்ல மாட்டேங்க. சரி 7 காசு தடா போனா தர மாட்டேன். 158 உணவுகளை இந்த வன்னிமேந்தனுடைய டிக்டாக் தளத்துக்கூடாக நாங்கள் கொடுத்துருக்கிறோம். எல்லா மக்களும் இந்த காசு. அதுக்கு பிறகு 27க்கு மேற்பட்ட உதவிகள் நாங்கள் செஞ்சிருக்கிறோம். இன்றைக்கு வன்னிமேந்தன் டிக்டாக் தளத்தினூடாகவும் எதிர்க்கும் முனைஞ்சு இப்ப 52 நாளுக்குள்ள பாடல் உருவாக்கத்தை குழந்தம் 13 பாடல் ஆசிரியர்கள் நாங்கள் உருவாக்கி இருக்கோம். அதுல 11 பாடல் ஆசிரியர்கள் இதுல வந்திருக்கிறோம். அதுல இன்றைக்கு கூட ஒரு பாடல் வந்திருக்குது. பிகே என்கின்ற ஒரு பாடல் ஆசிரியர் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கோம். அப்ப வன்னிமேந்தனுடைய டிக்டாக் தளம் என்பது பல சாதனை செஞ்சு இருக்குது. ஏறத்தாழ இன்னைக்கு ஜனவரி மாசம் தை மாதம் 8ஆம் தேதி முதலாவது மலசலவுடத்தை கட்டிடம் இன்னைக்கு 101 முடிஞ்சிருக்குது. அங்க வந்து நாங்கள் சிங்களவருக்கும் கட்டி கொடுத்திருக்கிறோம், தமிழருக்கும் கட்டி கொடுத்துக்கிறோம், முஸ்லீம் மக்களுக்கும் சில இடத்துல உதவி செஞ்சிருக்கோம். நாங்கள் மதங்களை பார்க்கல, இனங்கள் பார்க்கல, மொழி பார்க்கல, எல்லாரும் மனித மனதில உதவி செஞ்சிருக்கோம். மலையகத்துல இருந்து மட்டக்களப்பு அம்பாறையில இருந்து இந்தியால வடக்குமான பவுனியா முல்லைத்தீவு கிளிநொச்சி வரைக்கும் நாங்கள் போயிருக்கிறோம். உதவி பறந்து விருந்து இந்த உதவி திட்டம் போயிருக்கு. அப்ப ஒரு செவ்வொன்ன நடவடிக்கை நடந்து கொண்டிருக்கு. அப்ப ரக்ஷன்டா கொடுக்கப்பட்ட 7 மலசலவுடன் இன்னைக்கு மே 18ல கடைசியா தாரன் சொன்னாலும் இன்னும் வரையல. 4ஆம் மாதத்துல தர வேண்டிய டொய்லெட் இன்னும் முழுபடுது. எல்லாம் அரசியல் கலப்பு, சிங்கள கூடியல் பின்னால் நின்று கூவுது. அப்ப மக்கள் மத்தியில செய்ய வந்த வேலைக்கு அதுல தாங்கள் பேர் எடுத்து தமிழர் அரசியல்ல தங்களை அடையாளப்படுத்தணும் நோக்குல இந்த கூலி குழுக்கள் நிக்குது. பின்னால இந்த வாடா வாயில நிக்குது. அல்லது எதுக்கு நீ 4ஆம் மாசத்துல இருந்து எதுக்கு நீ இழுத்துட்டு போற? கட்டி முடிஞ்சு சொன்னா ஏன் இதுக்கு ஓபன் பண்ணல? போன் அடிச்சா எடுக்கிறது இல்லை. ஏன் எடுக்குது இல்லை? அப்ப உங்களை என்ன செய்யலாம்? மட்டக்களப்பு மாவட்டத்துல, அம்பாறை மாவட்டத்துல இன்னைக்கு பின்தங்கிய கிராமங்கள் எத்தனையோ இருக்கு. அங்க உதவிகளை நாங்கள் செய்ய வந்தா உறுதியில நீ தடுக்கிறீங்க. ஏன்? இந்த வன்னிமேந்தனுடைய தளம் ஜனவரி 8ஆம் தேதியில இருந்து இதுவரைக்கும் 100 மலசலவுடம் 101 மலசலவுடம் கட்டி ரெடியா இருக்கு. 22 நாளா திறப்பு விழா செய்ய முடியாம இருக்கு. ஏன்னா அந்த குணா போன ரக்ஷன்டா கொடுத்து இன்னும் துறக்கல இல்ல. அந்த பால் துறந்து விட்டுட்டா நான் என் சட்டப்படா போயிடுவேன். இந்த நாளைக்கு வருது, நாளைக்கு இன்னும் துறக்காரு. அப்ப என்ன செய்யலாம்னு சொல்லுங்க. இப்ப என்னதான் நடக்குது?
அதனால மற்ற மகிழ்ச்சி. நாங்கள் இந்த இடத்துல இந்த எதிர் நியூஸ் லைவுக்காக நான் வந்தேன். 175 பேர் இறுதியாக நின்றீங்க. நான் பார்த்தேன். அது கூட இருக்கலாம். கவனமா இருங்க. மற்ற செய்தி, மகிழ்ச்சியான செய்தி. 2 கப்பலை 24 மணி நேரத்துக்கு அடிக்கிறாங்க. இப்போ ஏமன் படைகள் வந்து இஸ்ரேலுக்குள்ளே நுழைஞ்சு அடிக்கிறாங்க. ட்ரோன் எல்லாம் போய் அடிக்குது, ஏவுகணை இருந்து வெடிக்குது. பென்குரியன் விமான தளத்தின் மீதும் தாக்குதல் நடத்தப்பட்டு அங்க புகமண்டலம் வருதான். ஆனா இஸ்ரேல்காரன் எப்பவுமே உள்ள சொல்ல மாட்டேன். அவங்கள அடிச்சாலும் நாங்கெல்லாம் தடுத்து விழுத்தி போட்டோம். அப்ப நீங்க விழுத்தினா ஈரான்காரன் அடிச்ச ஏவுகணை எப்பறம் அங்க வந்து விழுந்தா பதில் இல்லை. இன்னைக்கு அலறி ஓடுறாங்க இன்னைக்கு இஸ்ரேல் மக்கள். பலஸ்தீன மக்கள் எப்படி இடம்பெயர்ந்து ஓடினார்களோ அதே மாதிரி இன்னைக்கு ஓடிக்கிட்டு இருக்கா. அனைத்து இஸ்ரேலியர்களும் பலஸ்தீன மக்களுக்கும் அரபு தேசத்துக்கும் எதிராக நான் சொல்லல. 1,50,000 மேற்பட்ட மக்கள் வீதி இறங்கி நெத்தஞ்சாகு ஒளிகோடு சொல்லி அவங்க அந்த வீதியில் இறங்கி போராட்டம் செஞ்சாங்க. அதனால மிக முக்கியமான ஒரு விடயம், இந்த இடத்துல ஈரான் ஜெயிக்கும். ஈரான் எப்பொழுதுமே ஈரான் வீழ்த்தப்பட்டால் மத்திய கிழக்கு அமைதி இல்லாத ஒரு நாடாக மாறிவிடும். இன்னைக்கு ஆப்கானிஸ்தானை போய் பிடிச்சான், லிபியாவை போய் பிடிச்சான், ஈராக்ல போய் பிடிச்சான். இப்ப துருக்கிட்டையும் ஈரானை அடிக்கிறதுக்கு பிளான் பண்றான். இப்ப ஈரானுக்கு வரக்கூடிய அந்த ஆப்கானிஸ்தான் வரக்கூடிய நீரை தடுக்கிறதுல மிக குறிய அடிக்கிறான். இருந்த பார், இந்த இலங்கையில விடுதலை புலிகளுக்கும் இலங்கை அரசாங்கத்துக்கு நடுவில் அந்த யுத்தம் முற்று பெற்றதுக்கான காரணம், உக்கிரம் அடைஞ்சதுக்கான காரணம் இந்த மாவிலாறு நீர் பிரச்சனை தான். அதை சுமூகமா தீர்த்திருந்தா ஒரு பிரச்சனையும் வந்திருக்காது. அதே மாதிரி இப்ப ஆப்கானிஸ்தான்ல அந்த அந்த நீர் குளக்கட்டை இங்கெல்லாம் விடாம விடுறதுக்கு பெரிய சதி செய்யறான். அவன் அந்த நீரை மட்டும் தடுத்து விட்டால் ஈரானுக்கு தண்ணி வராதான். அங்க தலிபான்களை தூண்டி விடுறதுக்கு அமெரிக்கா பெரிய சதி செய்யுது. அவனுக்கு எல்லாம் தாரன் இந்த நீரை மட்டும் நிப்பாட்டி விடு, உள்ளுக்கு நடக்குது பார். அப்ப இவங்க எங்க கை வைக்கிறாங்கன்னா இங்கதான். அதே மாதிரி ரஷ்யங்காரன் அடிச்சதும் உக்ரைனுடைய அந்த நீர் அணைக்கட்டுக்கு தான் அடிச்சாங்க. அதை உடைச்சு விட்டா நீர் வசதி எல்லாம் இல்லாம போயிடும். அவ்வளவு கிராமங்களை அழிஞ்சு மிதந்து போகும், நீர் சேமிப்பு இருக்காது, மின்சாரம் எல்லாம் இருக்காது. அப்ப இந்த ராணுவ நடவடிக்கைகள் எப்பொழுதுமே வந்து உங்களுடைய பொருளாதாரத்தை மையப்படுத்திய தாக்குதலா தான் இருக்கும். அப்ப இதுல கவனமா இருக்க பழகும். இதுல நீங்கள் விடுகிற ஒவ்வொரு நடவடிக்கையும் ஒவ்வொரு விடயங்களும் இந்த உங்களுடைய ராணுவத்தையும் அந்த மக்களுடைய இருப்புகளையும் இல்லாத அழித்து விடும். அவ கவனமா இருக்கும். சோ இதுல ஈரானுக்கு ஆதரவா இப்ப ஹவுதி அன்சர்லா படைகள் களத்துல ஒதுக்கி 24 மதியத்துக்கு 2 கப்பல் அடி. ரஷ்யாவுடைய கெமிக்கல் கப்பலும் இப்ப அங்க வெடிச்சு போய் கிடக்கு. உக்ரைன் மீது ரஷ்யா கடந்த 24 மதியத்துல கடந்த இரவு 101 ட்ரோன் வழி தாக்குதல் நடத்திருக்கிறோம். இந்த தாக்குதல ஏறத்தாழ உக்ரைனுடைய உள்கட்டமைப்பு சிதைஞ்சு போய் கிடக்கு. காட்சியா பாத்தீங்கன்னா நான் இடிஞ்சு விழுந்து போய் கிடக்கு. இந்த படங்களை கூட நாங்க செய்தியா போட முடியாம பேச முடியாம இருக்கு. போட்டா இதை நாங்கள் இதை அவைக்கு இதை பண்றோம். ஏன்னா கருத்தை கூட சொல்ல முடியல. கருத்து சொல்றதுக்கு கொஞ்சம் உரிமை இருக்கா? அப்ப அடக்கி ஆளுகிற ஒரு வெறியாட்டம் தானே இல்லையா? நாங்கள் எந்த மக்களுக்கு எதிரானவர்கள் அல்ல, எந்த இராணுவத்துக்கும் எதிரானவர்கள் அல்ல, எந்த நாட்டுக்கும் எதிரானவர்கள் நாங்கள் அல்ல. ஆனால் நாங்கள் மனிதநேயம் மிக்கவர்கள். பாலஸ்தீன மக்கள் இன்றைக்கு 76 ஆண்டுகளாக அந்த இனம் அழிக்கப்பட்டு கொண்டு, அதே போன்று அரபு தேசத்தினுடைய நாடுகளை அழிக்கணும் என்ற வெறியோட இவங்க ஈடுபட்டு கொண்டிருக்கிறாங்க. அப்போ நாடு இல்லாம வந்தவர்களுக்கு நாட்டை கொடுத்த போட்டு இன்னைக்கு நாட்டை கொடுத்தவங்க இன்னைக்கு ஒட்டாண்டியா ஓடிக்கொண்டிருக்கிற ஒரு பரிதாப நிலை. இன்னைக்கு தமிழர்கள் முள்ளிவாய்க்களுடைய வழிகள் எங்களுக்கு தெரியும். நாங்கள் என்ன பாடுபட்டனாங்கள், எத்தகைய அவமானப்பட்டனாங்கள், என்ன வழிகளை சுமந்த வழி எங்களுக்கு தெரியும். அதனால சொல்றோம், நாங்கள் மீளவும் ஒரு வழிகளை சுமக்க கூடாது. அந்த வழியை சுமந்து கொண்டு வாழ்றதுக்கு எங்களால முடியாது. அதனால நாங்கள் இதை பெறுவோம். நாளைக்கும் கண்டிப்பாக பிரித்தானிய நேரம் 5 மணிக்கும் இலங்கை நேரம் 9:30 இந்த எதிரி நியூஸ் லைவ்ல யூடியூப்ல நாங்கள் நேரலைக்கு வருவோம். வாங்க, புது செய்தியை கொண்டு வரேன். நான் முடிஞ்ச வரைக்கும் நாளைக்கு புதுசா செய்தி ஏற்ற போறேன். பன்னி மேந்தன் நீ சொன்ன அந்த செய்தி இருக்குது, அதுல கூட ஈரான் இஸ்ரேல் செய்தியை நான் அப்டேட் பண்றேன். இன்றைக்கு இரவுக்கு இந்த செய்தியை விரிவா உங்களுக்கு நான் பாருன். நான் உங்களோட இருப்பேன். ஏனென்றால் நீங்கள் எங்களுக்கானவர்கள், நாங்கள் மனிதர்கள், நாங்கள் ஒன்றாக இருப்போம், அண்ணன் தம்பியாக பயணிப்போம்.
இந்த ஏதோச்சி அதிகாரங்களுக்கு எதிராகவும் அடக்குமுறை அரச அதிகார இராணுவங்களுக்கு எதிராகவும் எங்கள் மீது அடக்குமுறை திரிப்பவர்களுக்கு எதிராகவும் நாங்கள் இறுதி வரை எங்களுடைய குரல்களை தருவோம். ஏன்னா நாங்கள் வாழ பிறந்தவர்கள், நாங்கள் இவருக்கும் எதிரானவர்கள் அல்ல. நாங்கள் மனிதர்கள், மனிதத்தையும் மனிதாபிமானத்தை நேசிக்கக்கூடிய மனிதர்கள். எப்பொழுதும் எங்கும் எங்கள் கருத்துக்களை பதிவு செய்ய மறக்கக்கூடாது, பயந்து ஓடக்கூடாது. அது எந்த கொம்பன் இருந்தாலும் சரி. அப்ப நாங்கள் நாங்களாக இருந்தால் மட்டும்தான் நாங்கள் நாங்களாக வாழ முடியும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். முழவும் எதிர் நியூஸ் லைவ்ல நாளைக்கு வாங்க. இப்ப 50 பேர் நிக்கிறீங்க, 125க்கு மேற்பட்டவர்கள் அதிகமா இருந்தீங்க. நாளைக்கு 9:30 இலங்கை நேரம் இரவு, பிரித்தானிய நேரம் 5 மணிக்கு இந்த நிகழ்வு ஆரம்பிக்க நேரில். அப்போது வாருங்கள். அதுக்கு முன்னதாக நான் பல செய்திகளை நான் இங்கே பதிவு செய்து வருகிறேன். 44,000க்கு மேற்பட்ட சப்ஸ்கிரிப்ஷரை கொண்ட எதிர் நியூஸ் லைவ் இருக்கு. எனக்கு அதுல உத்தரவா காசும் வராது. ஏன்னா நான் சஸ்பெண்ட் பண்ணிவிட்டான். ஏன்னா பலஸ்தீன மக்களுக்கு ஆதரவு கொடுத்ததுக்காக எனக்கு ஆப்பிடிச்சு விட்டுருக்காங்க. சோத்துக்கு தரமாட்டாங்களா? நீ தராட்டி எனக்கு என்ன? என் கருத்தை கடத்திட்டு போன அவனு தானே. காசுக்காக நான் மேல வாங்க இல்ல. நீங்க போய் பாருங்க, எனக்கு ஒண்ணுமே இல்லை. ஏன்னா பலஸ்தீன மக்களுக்கு நான் ஆதரவு கொடுத்துட்டேன். அவனுடைய அமைப்புகளுக்கு ஆதரவு. நான் எங்கடா போனேன்? அவன் மாமா மச்சானடா என்ன? ஏன்னா செய்தி கூட வாடா போடக்கூடாது. பாதிக்கப்பட்டவன பாதிக்கப்பட்டவனோட சொல்லக்கூடாது. பாதிக்கப்பட்டவன பாதிக்கப்பட்ட சொல்லாம எப்படி தானே சொல்றது? இது என்ன அடக்குமுறை அதிகாரம்? இது இதுக்கு பேர் என்ன? ஏன்னா பசியோட புள்ள தப்பிச்சிருக்கிறதா பசிக்குது, பசியோட இருக்குன்னு சொல்லக்கூடாதா? அது கூட வர குத்தமட, அது கூட குத்தம். இந்த கர்மா உங்களை ஒருபோதும் விடாது. நீ எவன் ஒருவன் பசியோடு இருக்கின்ற பொழுது அவனை பட்டினி போட்டு நீ கொல்ல முற்படுகிறாயோ, அப்பாவி மக்கள் மீது எப்பொழுதுலாம் நீ தாங்களாத முற்படுறியோ அப்படி காணாம போயிருவா. கவனமாயிரு. எனவே நன்றி. எதிர் நியூஸ் லைவ் உறவுகளே, மூலம் நாளை சந்திப்போம். நான் இந்த லைவை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். நன்றி, வணக்கம்.